இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து டைமண்ட் ஷேப் ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் உங்களுக்கு எத்தனை டைமண்ட் ஷேப் போட முடியுமோ அத்தனை டைமண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேக்ஸிமம் எல்லா சைட்லையுமே கட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த பேப்பரும் கிஃப்ட் பேப்பரோ பெயிண்ட்டோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் பவர்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம். அந்த விளக்கை இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த டைமண்ட் ஷேப் வழியாக வெளியே வரும்பொழுது உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு அழகான டிசைன் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அகல் விளக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வத்தி பெட்டியுடைய அந்த பாட்டம் போர்ஷனை வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் அகல் விளக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் வந்து உதயமாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் பாக்ஸை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி பாருங்கள்.